ஏண்டா எப்ப வர சொன்னா எப்ப வர நீனு? அதான் வந்துட்டேன்ல, இப்ப என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நானே துணியெல்லாம் காய போட்டேன், நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஆமாட்டா, இந்த துணியெல்லாம் காய போட்டது யாரு? ஏமா நீ தானம்மா இப்ப துணியை காய போட்டேன்னா அப்புறம் இப்ப துணியை காயப்பட்டது யாருங்கிறக்க? இல்லை நம்ம துணியை சொல்லல, அங்கிட்டு பாரு சைடில் அதில் 2-3 துணி கிடக்குது பாரு, அந்த துணி யாருதுன்னு கேட்டேன். எனக்கு எப்படி தெரியும்? பக்கத்து வீட்டுக்காரங்க போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியால என்ன ஒரு வாசனைங்கிற, ஐயோ மூக்கெல்லாம் அடைச்சிக்கிச்சு பார்த்துக்க. இன்னும் 10 நிமிஷம் துணி காய போகிறேன்னு அது பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தேன்னு வையி, அந்த வாசனையிலே கண்டிப்பாக செத்து போயிருப்போம்ல. என்னம்மா சொல்ற? என்ன வாசனை? எல்லாம் அந்த கம்போட்டு வாசனை தாம்ல, மூக்க தொலைக்குது. நல்லா தான் இருக்குது, அந்த ஸ்மெல்லு ரொம்ப ஹெவியாக வேற வருதா. ஐயோ மூளை நரம்பில்ல, ஐயோ மண்டை கிண்டல்ல வெடிக்கிறாப்புல இருக்குது. வா வீட்டுக்காவது போய் பேசுவோம். ஆமாம்மா, கொஞ்ச நாளாவே அவிய கம்போர்ட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவ, என்ன விஷயம்னு தெரியல. இது கூட உனக்கு தெரியலையாக்கும்? எப்போ பாரு அவள் புருஷங்கிற ட்ரெஸ்ஸுக்கு தான் எப்போ பாரு கம்போர்ட் போட்டுக்கிட்டே கிடக்குற. எனக்கு என்னமோ புருஷனை இதை வச்சு போட்டு தரலான்னு பிளானிங்னு பண்ணியிருக்காளோ என்னமோ. ஏமா நீ சும்மா கடமா என்னன்னே தெரியாமல் நீ வாட்டுக்கு பேசாரு. புருஷங்காரன் ட்ரெஸ் நாத்தங்கிட்ட அடிச்சிருக்குமோ என்னமோ, அதனால போட்டிருப்பாவளோ என்னமோ, நமக்கு என்ன வந்துச்சு? ஏல அந்த ஆள் ட்ரெஸ்ஸில் இன்னைக்கு நாத்தம் அடிச்சிருக்குது. அந்த ஆள் வேலை வெட்டிக்கு போனாதானே வீட்டையே தேய்ச்சிட்டு கிடக்குறாரு, நல்ல பளபளன்னு சட்டையை போட்டுக்கிட்டு. அந்த ஆளை க்ளோஸ் பண்ணிட்டு இது ஏதாவது ஒரு வேலை பண்ணலாம் கதி பண்ணலான்னு நினைக்குது போல. அதனால தான் கம்போட்டை போட்டு 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 தள்ளிக்கிட்டு கிடக்குது. ஏமா கம்போர்ட்டு போட்டால் யாராவது செத்து போயிடுவாங்களா என்ன? இல்லை விஷயம் தெரியாமல் பேசாதல, ஒரு அளவுக்கு தாம்ல வாசனை திரவியங்களும் பயன்படுத்தணுமாம்ல. ஏதோ நியூஸில் போட்டிருந்தானுங்க, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சின்னு கேள்விப்பட்டதில்லை. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதை பண்ணி, அவன் ஏற்கனவே ஆஸ்துமா பேஷண்ட் போல தான் இருக்கிறேன், ஏதாவது ஒரு கதை பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டலாம்னு நினைக்காலோ என்னமோ. யாருக்கு தெரியும் எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குதுன்ட்டு. என்னமோ நீ சொல்கிறம்மா, அடுத்தவங்க கதை நமக்கு எதுக்குமா? எனக்கு வேற பசிக்குதுமா, வாமா வந்து தோசை சுட்டு கொடுமா. நாளை பின்ன அந்த வீட்டில் என்ன சத்தம் கேட்குது, இந்த வீட்டில் என்ன கதையாச்சுன்னு ஏதாவது கேளு, அப்படியே கொதவலை நெரிச்சு கொன்னுறேன் பாரு. நான் சொல்ல வந்த பசிக்குது நான் சொல்லிக்கிட்டு திரிகிறேன், நீனே தின்னு முடிச்சுட்டு மிச்ச கதையை கேட்குறேன்னு காலில் உட்காந்துக்கிட்டு என்னம்மா சொல்லுமா அப்போ பேசிக்கிட்டு இருந்தே என்ன கதை அது அப்படின்னு கேளு, மண்டையிலே நாள் வைக்கிறேன். அதில் கேட்க மாட்டேன், எனக்கு பசி தலைக்கு ஏறிடுச்சு. நீ சோறு போடுறியே இல்லையா? தோசையும் ஊற்ற மாட்டேங்கிற, வீட்டில் ஒரு சோறு தண்ணி இல்லை, இங்கிட்டு வந்துட்டு நின்று கதை பேசிக்கிட்டு இருக்கிற ஊர் கதையை எல்லாம் எங்கள் அப்பாவை சொல்லணும். சரி அதெல்லாம் விடு. உங்கள் அத்தைக்காரி வந்து இத்தனை நாள் ஆச்சு, இன்னும் கிளம்புற பாடு இல்லை, என்ன விஷயம்? உங்கள் அப்பங்காரன் எதுக்கு உங்கள் அத்தை இங்கே உட்கார வச்சிருக்காவ? என்ன என்னைய வேலை வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காவல என்ன? இல்லை வேற எதுவும் கதை பண்ண போறீங்களா அப்பாவும் அவங்க அத்தைக்காரையும் சேர்ந்துக்கிட்டு? ஏம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ வேற தேவையில்லாமல் கற்பனை பண்ணிக்கிட்டு தெரியாத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க சும்மா வந்து தங்கியிருக்காவ, அவைய 1 மாதம் தங்குவாவ, அப்புறம் போயிடுவாவ, அப்புறம் நம்ம கேட்கவும் முடியாது. அதெல்லாம் நமக்கு எதுக்கு? வேணா நீ தைரியம் இருந்து அப்பாக்கிட்டே கேட்டுக்க. உங்க அப்பா கிட்ட தானே, உங்க அப்பா சொல்லிட்டு தான் மறுச்சொல்லியே பார்க்க போறாரு. சரி வா தோசை சுட்டு தாரேன், என்ன செஞ்சு தொலைய. கேட்டி உன்னை எப்போ வரச்சுன்னா எப்போ வார? நான் துணிமணியில காய போட்டோன்னு வருவியாக்கோ, ஒரு வேலை செய்யாத. ஏம்மா இந்த 4 துணிமணியை காயப்பட தான் என்னைய வர சொன்னியாக்கோ. அங்க கொஞ்சம் பாரட்டி. என்ன நம்மால் நம்மளையே பார்க்குறா? நம்ம என்ன அம்பிட்டு அழகாவா இருக்கோம் இன்னைக்கு? பாத்தியா பாத்தியா? என்னம்மா சொல்ற? ஏட்டி அந்த பையனை பாருட்டி, பாரு எவ்வளோ நல்ல பையனா இருக்கான். நீ உன்னையெல்லாம் பொண்ணா பெற்றதுக்கு என் வயிற்றுல பிறண்டே வச்சு தாண்டி கட்டணும். ஏம்மா நான் என்னம்மா பண்ணேன்? அந்த பையனை பாருட்டி, எதிரி வீட்டு பையனாக இருந்தாலும் பாருட்டி, பாரு என்ன அழகா, என்ன பதுசா, அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ உதவி பண்ணுறான். துணிமணியெல்லாம் காய போட்டுட்டு எம்பிட்டு அழகா பக்கெட்டெல்லாம் தூக்கிட்டு போகிறான். நீ ஒரு பொட்டை பிள்ளையாக இருந்துட்டு ஒரு வேலை வெட்டி செஞ்சிருப்பியா இத்தனை நாளில் எனக்கு? அம்மா அதுக்கு நான் என்னம்மா பண்ணட்டும்? அவெல்லாம் புண்ணியம் செஞ்சிருக்கா போல, அதனால தான் அவளுக்கு நல்ல அழகான ஆம்பளை பையன், நல்ல புத்திசாலியாக இருக்கிறான், எல்லா வேலையும் பார்க்குறான். நான் என்னத்தை பாவம் செஞ்சனோ தெரியல, இப்படி ஒரு தண்டத்தை பெற்று வச்சிருக்கிறேன். ஒரு வேலை வெட்டி செய்ய மாட்டேங்குது, எனக்கு ஒரு வேலைக்கு 100 வேலையாக மாற்றி விட்டுட்டு கிடக்குது. சரி உனக்கு அம்பிட்டு ஆசை இருந்துச்சுன்னா நீ வேணா அவனையும் தத்து எடுத்துக்கம்மா. ஆசைதான், தரமாட்டாவளே டீ.
சரி வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இந்த பக்கெட்டில் கொஞ்சோட தண்ணி இருக்குது அதை எடுத்துகிட்டு போய் செடிக்கு ஊற்று. நான் போய் சமைக்கணும், நேரமாச்சு, நான் போகிறேன். தண்ணியை நான் ஊற்றணுமா? நமக்கு ஏதாவது வேலை வைக்கலைன்னா இது நிம்மதியாகவே இருக்காது போல. எங்கள் அம்மா ஒரே தொல்லப்பா. இல்ல ஒரு வெத்து பக்கெட்டை தூக்கிட்டு வான்னு சொன்னதுக்கா இம்பிட்டு நேரம் தேவடு காத்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கிற? என்னத்த அங்கிட்டு பார்த்துக்கிட்டு கிடக்குறான்? என்ன அம்மாவும் பிள்ளையும் நம்மள குறுகுறுன்னு பார்க்காத, பேசாம நம்ம ஓடிடுவோம். ஓ இதுதான் சங்கதியா? பாருடா பாரு, அந்த ஏத்து வீட்டு பிள்ளைய பார்த்தது கொஞ்சமாவது கத்துக்க. ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றிருந்தா கூட மனுஷனுக்கு நிம்மதி இருந்திருக்கும். உன்னைய பெத்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு நிம்மதி இருக்கா? சை, ஏமா அவங்க அம்மா தாம்மா எல்லா துணியும் காயப்பட்டுச்சு, நீ வேற. சும்மா சொல்லாதடா. அந்த பிள்ளை எல்லா வேலையும் பார்க்கும் போல, பார்த்தாலே தெரியுது. அப்புறாணி பிள்ளை மாதிரி தெரியுது. உன்னைய பெத்ததுக்கு பயில அந்த பிள்ளைய பெற்றிருக்கலாம். சை, 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. நீ எல்லாம் இப்போ ஒன்று கட்டு போகலை, பேசாம தத்து எடுத்துக்க. எதுக்கு தத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு கிடைக்கிய? பேசாம அந்த பிள்ளைய உங்க பிள்ளைக்கு கட்டி வச்சிருங்க. காலம் முழுக்க உங்களுக்கு நல்லபடியா வேலை செஞ்சுக்கிட்டு சேவகம் செஞ்சுட்டு கிடப்பால. ஆசைதான். உங்க அண்ணன் விடுவாரா? ஊர் ஃபுல்லா பகை எழுத்து வச்சுட்டு தெரியாது. அதுவும் ஏத்த வீட்டுக்கு நமக்குன்னு அம்பிட்டு ஒரு பெரிய பகை இருக்குது, தீர்க்க முடியாத பகை. அதையெல்லாம் தீர்த்து வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள விடிஞ்சிடும். அதுக்கு என் பையன் சன்னியாசியாவே போயிடுவேன். ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். உன் புருஷனையே காணும், கூட்டிட்டு வரலையே? அவர் வருவாரு, கொஞ்ச நாள்ல வந்துருவாரு. கொஞ்ச நாள்ல வந்துருவாரா? அப்ப இனிமே இங்கதான் தங்குவியா? இங்கே டேரா போட்டுருவ போலயே. ஏன் நான் தங்கினா உங்களுக்கு என்ன? எங்க அண்ணன் வீட்டில் நான் எவ்வளோ நாள் வேணாலும் தங்குவேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்க அண்ணன் எதுவும் சொன்னாவளாக்கும், எங்க அண்ணன் கிட்ட பேசிக்கிறேன். இவகிட்ட வாயை கொடுத்து தேவையில்லாம நம்மளே வம்ப விலைக்கு வாங்க கூடாது. நம்ம போயிருவோம். என்ன மருமவனே, நான் போட்ட பிட்டெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுன்னு நினைக்கியலா? ஆகணும், பார்க்கலாம். ஏலே, பக்கெட்டை வெறுமனே வெயில ரொம்ப நேரம் வைக்காத. பக்கெட் எல்லாம் உடஞ்சி விரிசல் விட்டுரும். எடுத்துட்டு வா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.